சிவகார்த்திகேயன் நடித்துள்ள பராசக்தி படத்திற்கு UA சான்றிதழ் தணிக்கை வாரியம் வழங்கியிருக்கிறது. இதனால் திட்டமிட்டபடி பராசக்தி திரைப்படம் நாளை வெளியாகும் என தெரிகிறது. ஜனநாயகன் மற்றும் பராசக்தி ஆகிய 2 படங்களும் இன்றும் நாளையும் வெளியாகிறது என்று அறிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் சற்று முன்பு வரை பராசக்தி படத்திற்கும் ஜனநாயகன் படத்திற்கும் தணிக்கை சான்றிதழ் சென்சார் சான்றிதழ் வழங்காத சூழ்நிலையில் ஜனநாயகன் தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பராசக்தி படத்தில் நீக்க வேண்டும் என்று கூறிய காட்சிகளை நீக்கி பராசக்தி படக்குழு அதனை தணிக்கை வாரியத்திடம் சமர்ப்பித்ததை அடுத்து அந்த படத்திற்கு யூனிவர்சல் அடல்ட் என்று அழைக்கக்கூடிய UA சான்றிதழ் வழங்கி சென்சார் சான்றிதழை வழங்கி இருக்கிறது. இந்த சான்றிதழில் 2 மணி நேரம் 45 நிமிடங்கள் இந்த திரைப்படம் ஓடக்கூடியது என்று பராசக்தி படத்திற்கு UA சான்று வழங்கி மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் அதற்கு சான்றிதழ் வழங்கி இருக்கிறது. சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்தி திரைப்படத்திற்கு UA சான்றிதழ் வழங்கப்பட்டிருப்பதன் மூலமாக திட்டமிட்டபடி பராசக்தி திரைப்படம் நாளை வெளியிடப்படும் என்பது அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 10ஆம் தேதி பராசக்தி திரைப்படம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டு அதற்கான சென்சார் சான்றிதழ் இன்று வழங்கப்பட்டிருக்கிறது. சற்று முன்பு UA சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த யூனிவர்சல் அடல்ட் என்ற பொருள்படும் வகையில் இந்த சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் அனைத்து வயது தரப்பினர் மற்றும் 12 வயதிலிருந்து 16 வயதுக்குட்பட்டோர் அவரது குடும்பத்தினருடன் பெற்றோருடன் சென்று திரைப்படத்தை காணலாம் என்ற வகையில் இந்த UA சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது. சிவகார்த்திகேயன் நடிப்பில் 1960களில் நடைபெற்ற ஹிந்தி மொழி போராட்டத்தை, ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை மையப்படுத்தி இந்த கதை பின்னணி ஒரு பீரியட் பிலிமாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்றும் சுதா கொங்கரா என்ற இயக்குனர் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார். இது இந்தி திணிப்பு போராட்டத்தில், இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அப்போது இருந்த அரசியல் கட்சியினர் அந்த பின்னணியில் நடைபெறக்கூடிய ஒரு கதை என்பதால் இந்த சிவகார்த்திகேயனின் பராசக்தி திரைப்படத்திற்கும் மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது. 2 படங்களுமே ஜனநாயகன் திரைப்படம் விஜயின் கடைசி திரைப்படம் என்பதால் அதற்கும் அரசியல் ரீதியாக ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இதே போல பராசக்தி திரைப்படமும் ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி வசனம் எழுதி சிவாஜி கணேசன் அறிமுகமான அந்த பராசக்தி திரைப்படம் மிகுந்த வெற்றியை பெற்ற சூழ்நிலையில் அதே பெயரில் புதிதாக ஒரு படம் வெளியாவதும் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. இந்த சூழ்நிலையில் பராசக்தி திரைப்படத்திற்கு இன்று UA சான்றிதழ் வழங்கி மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் அனுமதி அளித்திருக்கிறது. இதனால் ஜனநாயகன் திரைப்படத்திற்கான திரையரங்குகள் உறுதியாகாத நிலையில் நாளை திட்டமிட்டபடி பராசக்தி திரைப்படம் தமிழகம் முழுவதும் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சர்மிளா.